இந்திய அரசியலமைப்பு நம்மளோட கான்ஸ்டியூஷன் தாங்க வேர்ல்டு லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் வந்து பல நாடுகளை பார்த்து அதுல இருந்து நம்ம நாட்டுக்கு எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அதுல இருந்து எடுத்து ஒரு கலவையா கலந்துதான் ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்கியிருக்காங்க நம்மளோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸ் எல்லாமே 1947லயே. அதுக்காக நம்ம ஒவ்வொரு கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் எடுத்தோம். அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணல. அதை நம்ம வந்து நம்மளோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை எடிட் பண்ணி தான் மாத்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், நம்மளோட கவர்மெண்ட் வந்து பாராளுமன்றம் வச்சு பார்லிமெண்ட் வச்சு அந்த கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இதை வந்து நம்ம பிரிட்டிஷ்காரங்க வாங்கிருக்கோம். எக்ஸாக்டா அதே மாதிரிதான் எல்லாமே பண்ணிருக்கோமா கேட்டா கிடையாது. அந்த கருத்தை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்ம அதை பண்ணிருக்கோம். இந்த மாதிரி பிரிட்டிஷ்ட இருந்து முத இந்த மைனெல்லாம் வாங்கிருக்கோம். ஏன் பிரிட்டிஷ் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அவங்க தான் நம்மள ஆண்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து நம்ம எதெல்லாம் எடுத்துக்கிட்டோங்கிறத பார்ப்போம். மொத்தமா 10 நாடுகள்ட்ட இருந்து நம்ம சில விஷயங்கள் எடுத்துருக்கோம். ஓகேவா? பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்ட இருந்து பாராளுமன்ற அரசு, ரூல் ஆஃப் லாங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, சட்டத்துக்கு முன்னாடி சட்டம் தான் பெருசு, சட்டத்துக்கு முன்னாடி வேற எதுவுமே பெருசு இல்ல அப்படிங்கிற டெஃபினிஷன் தான் இதுக்குள்ள வரும். ஒரு எத்திக்ஸ் இருக்கும் அதுல. ஓகேவா? ஸோ இது ஒரு பெரிய கான்செப்ட். இதை நம்ம தனியா பார்ப்போம் கண்டிப்பா. அதுக்கு சட்ட நடைமுறை. இப்போ ஒரு சட்டத்தை ஏற்றணும்னா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கும்ல, அந்த ப்ரொசீஜர் இருக்கணும் அப்படிங்கிற சொன்னது வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் தான். அதுல இருந்து நம்ம அதை எடுத்திருக்கோம். அதே மாதிரி மெயினா சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. நீங்க இந்தியன் தான், நீங்க எந்த ஸ்டேட்ல வேணா இருங்க, தமிழ்நாட்டுல இருந்துட்டு தமிழ்நாடுக்கு ஒரு தனி சிட்டிசன்ஷிப், ஆந்திராவுக்கு ஒரு தனி சிட்டிசன்ஷிப் கிடையாது. நம்ம வந்து இந்தியன் சிட்டிசன். ஸோ சிங்கிள் சிட்டிசன்ஷிப் கான்செப்ட் வந்து நம்ம பிரிட்டிஷ்ல இருந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி கேபினெட், அமைச்சரவை, இந்த இலாக்காக்கு இந்த அமைச்சர் அப்படிங்கிற ஒரு கேபினெட் சிஸ்டம் இருக்குல்ல, இதுவுமே வந்து நம்ம பிரிட்டிஷ்ல இருந்து எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ப்ரெரோகேட்டிவ் ரைட்ஸ், அதாவது அதிகாரப்பூர்வ அழைப்பாணை. ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்னொரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு சில விஷயங்கள் வந்து ஒரு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல ரிட் பெட்டிஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், இந்த மாதிரி ரிட் பெட்டிஷன் இருக்கு. இதுவே ஒரு தனி டாபிக். இதுவுமே நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து பிரிட்டிஷ்ல தான் வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ் அண்ட் பை கேமரலிசம், அதாவது இரு அவை, லோக்சபா, ராஜ்யசபா, நம்மளோட 2 அவை இருக்கு. இந்த 2 அவை இருக்கணும், மேலவை கீழவை இருக்கணுங்கிற கான்செப்டுமே நம்ம பிரிட்டிஷ்ல தான் வாங்கியிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகேவா? இவங்ககிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஓகேவா? யூகேல லண்டன்ல வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன் கிடையாதுங்க. நம்ம வந்து அந்த கான்செப்ட் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல தான் வாங்கிருக்கோம். ரிட்டன் எழுதணும்னாலே முன்னுரைன்னு ஒன்று இருக்கணும், அதாவது பிரியாம்பிள், அதுவுமே நம்ம யூஎஸ்ல தான் வாங்கிருக்கோம். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், எஃப்ஆர், அடிப்படை உரிமைகள், இதுவுமே யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல தான் வாங்கிருக்கோம். அப்புறம் நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் நீதித்துறையின் ஆய்வு, ஒரு விஷயம் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு வருது அப்படிங்கிறதுமே இல்லை, நம்ம வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வாங்கிருக்கோம். சுப்ரீம் கோர்ட்டுங்கிற கான்செப்டும் அவங்ககிட்ட இருந்து தான், சுப்ரீம் கோர்ட்டுங்கிற கான்செப்ட் அவங்க தான் ஆன மாதிரி ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், அவங்களை எப்படி ரிமூவ் பண்றதுங்கிறதுமே நம்ம அவங்ககிட்ட தான் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டை நீக்கிறது, இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும்ல, அந்த கான்செப்டுமே நம்ம அவங்ககிட்ட தான் வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் பாருங்க, போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் அஸ் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் அப்பர் ஹவுஸ். இப்போ ஜனாதிபதியா ஒருத்தர், அதாவது துணை ஜனாதிபதியா இருக்கிறவர் தான் எப்பயுமே ராஜ்யசபாவோட சேர்மனா இருப்பாரு. ஓகேவா? அதான் எக்ஸ் அஃபிஷியோ, இந்த பதவியில் இருந்தால் அவங்களுக்கு இந்த பதவியும் சேர்த்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ப்ரொவிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சில ப்ரொவிஷன், தனி ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒன்னொன்னும் டிஃப்ரெண்ட் கல்ச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு 370 படி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுக்கிறதெல்லாம் யார்கிட்ட இருந்து எடுத்தோம் பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் எடுத்துருக்கோம். அடுத்து பாருங்க ரஷ்யான்னு சொன்னோடனே நமக்கு 2 பேர் ஞாபகம் வர வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் வந்து லெனின், இன்னொருத்தர் வந்து ஸ்டாலின். மேபி இப்போ உங்களுக்கு விளாடிமிர் புதின் ஞாபகம் இருக்கலாம். ரஷ்யாவோட ஹிஸ்டரி, ரஷ்ய புரட்சி எல்லாம் படிச்சிருக்கவங்களுக்கு இவங்க 2 பேரும் ஞாபகம் இருக்கும். ஸ்டாலின் வந்து எப்படி வந்து ரஷ்யா வந்து முன்னேற்றினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து எல்லாருக்குமே வந்து ரஷ்யாவுக்காக உழைக்கிறத டியூட்டியா வச்சாரு. நீங்க கண்டிப்பா உழைக்கணும், அப்பதான் நாடு முன்னேறும் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஒரு குடிமகன்னா அவனுக்கு சில டியூட்டிஸ் இருக்கு, கடமை இருக்கு. எப்படி ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஒரு நாட்டோட குடிமகனுக்கு கடமையும் இருக்கு, நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை.
அந்த கான்செப்ட் நம்ம வந்து எடுத்தது வந்து ரஷ்யாட்ட தான் எடுத்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் தேசிய கொடியை வந்து மதிக்கணும், நம்ம வந்து தேசிய கொடியை இழிவுபடுத்தக்கூடாது. இது வந்து நம்மளோட ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட். அடுத்து ஜெர்மனின்னு சொன்னாலே நமக்கு வந்து ஞாபகம் ஆள் யாரு? ஆமாங்க, இவர் தான் ஹிட்லர். ஹிட்லர் ஏன் ஞாபகம் வருவாரு? சர்வாதிகாரி. நான் சர்வாதிகாரிகிட்ட போய் எனக்கு வந்து என்னோட அடிப்படை உரிமையை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதான் ஜெர்மன்ட்ட நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி. அவசர காலத்தில் அடிப்படை உரிமைகளை தற்காலிகமாக நிறுத்துதல். அவசர காலம் வரப்போகும்போது உங்களுக்கு அடிப்படை உரிமை கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டை நம்ம ஜெர்மன்ட்ட தான் வாங்கியிருக்கோம். ஹிட்லர் சர்வாதிகாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அயர்லாந்து. ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து இது வந்து டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதாவது சில விஷயங்கள்ல வந்து ஸ்டேட்டுக்கு நன்மை வரும்னா அதை வந்து ஸ்டேட் வந்து அதுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றி அந்த விஷயத்த பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ சேலம் இந்த ஹைவேக்கு வந்து போட போறாங்க, நால்வழிச்சாலை போட போறாங்க, விவசாய நிலத்தெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து கையகப்படுத்துச்சுல, இது வந்து டிபிஎஸ்பி கீழே வருங்க. ஓகேவா? ஸ்டேட்டோட நன்மைக்காக வளர்ச்சிக்காக நாங்கள் செய்யறோம் அப்படின்னு சொல்லி இது வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. ராஜ்யசபா உறுப்பினர்களின் பரிந்துரை. ராஜ்யசபால 12 நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? அதாவது 12 நாமினேட்டட் எம்பிஸ். இது இந்த கான்செப்டுமே நம்ம அயர்லாந்து தான் எடுத்தோம். இது எதுக்கு நாமினேஷன் எம்பிஸ்னா, இப்ப விளையாட்டு துறையில சிறந்திருக்கவங்க, ஒரு நல்ல சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இருப்பாங்க, எக்கனாமிக்ஸ் ஒரு நல்ல சிறந்தவராக இருப்பாரு, ஆனா அவருக்கு மக்கள் மத்தியில் பிரபலமா இருக்காது, அவர் நின்று ஓட்டு வாங்கி ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. பட் அந்த மாதிரி ஆட்கள் வந்து நமக்கு தேவை நம்ம அரசாங்கம் நடத்துறதுக்கு. அப்ப அந்த மாதிரி ஆட்கள் எப்படி உள்ள கொண்டு வரலாங்கிறப்பதான் ராஜ்யசபா எம்பியா அவ்வளவு கொண்டு வர முடியும். நாமினேட் பண்ணி கொண்டு வரலாம். பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவாரு, 12 பேர் நாமினேட் பண்ணுவாரு. ஓகேங்களா? இந்த ஐடியா வந்து நம்ம அயர்லாந்து தான் எடுத்தோம். இப்ப பிரசிடென்ட் அப்படின்னு வந்ததுனால பாருங்க, மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஒரு பிரசிடென்ட்டை எப்படி எலெக்ட் பண்ணணும். நம்ம நாட்டுல வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன், அதாவது நம்ம எலெக்ட் பண்ண மாட்டோம், நேரா ஓட்டு போட்டு எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் தான் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஓட் பண்ணுவாங்க. இவங்க தான் எலக்டரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒவ்வொருத்தரோட ஓட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம பிரசிடென்ட் பார்க்கும்போது கண்டிப்பா பார்ப்போம். இப்போ வந்து என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோன்னா, மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் வந்து நம்ம அயர்லாந்துல இருந்து வாங்கியிருக்கோம். ஓகேவா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஓகேவா? இவங்ககிட்ட இருந்து நம்ம கான்கரண்ட் லிஸ்ட். நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல 3 லிஸ்ட் இருக்கு. சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கான்கர் லிஸ்ட். சென்ட்ரல் லிஸ்ட்ல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் சென்ட்ரல் வந்து சட்டம் இயற்றும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்மி, இந்த மாதிரி விஷயம்லாம் சென்ட்ரல் வரும். ஸ்டேட் லிஸ்ட் வர விஷயத்துக்குலாம் ஸ்டேட் வந்து சட்டம் இயற்றும். போலீஸ், எஜுகேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். சில விஷயங்கள்லாம் வந்து 2 பேத்துக்குமே காமனா இருக்கும். அந்த விஷயத்த தான் வந்து கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்பாங்க. ஓகேவா? இந்த கான்செப்ட் வந்து ஆஸ்திரேலியா இருந்து வாங்கியிருக்கோம். அதே மாதிரி ட்ரேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயமும் ஆஸ்திரேலியா இருந்து தான் நம்ம வாங்கியிருக்கோம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட். அதாவது இரு அவையும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு முடிவு எடுக்கும். ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் தி 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து கண்டிப்பா நம்ம ஆஸ்திரேலியா இருந்து வாங்கியிருக்கோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம். ரஷ்யானா ஸ்டாலின், ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஜெர்மன்னா ஹிட்லரு, ஃபண்டமெண்டல் ரைட் கூட நமக்கு இருக்காது. ஓகேவா? எமர்ஜென்சி பீரியட்ல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கனடால இருந்து நம்ம என்ன விஷயங்கள் வாங்கிருக்கோம் பாருங்க. ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர். அதாவது கூட்டாட்சி முறை தான், பட் சென்டர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த கான்செப்ட் நம்ம கனடா தான் வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரெசிடியூரி பவர்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? இந்த 3 லிஸ்ட்லயும் வராத சில விஷயங்கள் இருந்தால் ஃபியூச்சர்ல எது வேணா வரலாம்ல. இப்ப அதை பார்க்கும்போது 3 லிஸ்ட்லயுமே இல்ல. அப்ப இந்த விஷயத்துல யாரு முடிவு எடுப்பான்னு பாத்தீங்கன்னா சென்டர் தான் அதோட முடிவு எடுப்பாங்க. ஸோ ரெசிடியூரி பவர்ஸ் ஆர் வெஸ்டட் வித் சென்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்னர்ஸ் பை சென்டர். மாநில ஆளுநர்கள் எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். இதுவும் இந்த கான்செப்டுமே கனடால தான் வாங்கிடுவோம். அதுக்கடுத்து உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை. பிரசிடென்ட் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல அவருக்கு ஆலோசனை வேணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆலோசனை வாங்கலாம். அந்த ஆலோசனை வந்து பிரசிடென்ட் மேல பைண்டிங் கிடையாது. இதேமே நம்ம பிரசிடென்ட் பார்க்கும்போது பார்ப்போம். பட் இந்த கான்செப்ட் வந்து நம்ம கனடால இருந்து வாங்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வாங்க பிரான்ஸ்ல இருந்து என்ன வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பிரியாம்பிள்ல சில வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா குடியரசு, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம். இங்கிலீஷ் சொன்னா குடியரசு, ரிபப்ளிக், சுதந்திரம், லிபர்ட்டி, சமத்துவம், ஈக்குவாலிட்டி, சகோதரத்துவம், ஃப்ராட்டர்னிட்டி. இந்த வார்த்தையெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பிரான்ஸ்ல தான் வாங்கணும். ஸோ பிரெஞ்சு புரட்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம இதுல பிரான்ஸ்ல இருந்தா அந்த வார்த்தைகள்லாம் நம்ம வாங்கி நம்மளோட பிரியாம்பிள்ல அதை சேர்த்து வச்சிருக்கோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா. ப்ரொசீஜர் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அப்புறம் எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. இப்போ ஒரு சட்டம் இருக்கு,
அதை திருத்தத்தை கொண்டு வரணும். அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கணும்ல. ஒரு சட்டம் தான் கடைசி வரைக்கும் அந்த சட்டம் அதே மாதிரியே தான் இருக்கும், காலத்துக்கு எப்போ மாறும். அப்போ அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அந்த ப்ரொசீஜர் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை வந்து நம்ம எடுத்துக்கிட்டது சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எடுத்துருக்கோம். நெல்சன் மண்டேலா வாழ்ந்த ஊர். இது எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கருப்பர்கள் அப்புறம் வெள்ளை இனத்தவர்களுக்கான பிரச்சனை இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு சட்டம் ஒன்று இருந்துச்சு. இப்போ அதை அமெண்ட் பண்ணாங்க. அதை அமெண்ட் பண்ணி தான் அவங்க கொண்டு வந்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கலாம்னா எப்பயுமே சட்டம் அமெண்ட் வருதுங்கிறது சவுத் ஆப்பிரிக்காவில் வந்துச்சு. ஸோ அவங்கள்ட்ட தான் நம்ம கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. ராஜ்யசபா மெம்பர்ஸ் எப்படி எலெக்ட் பண்றது? இது வந்து எலெக்டட் எம்பிஸ். நம்ம நாமினேஷன் ஆஃப் எம்பிஸ் பார்த்தோம். அது எந்த நாட்டுல இருந்து வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்துல இருந்து வாங்கணும். இது வந்து எலெக்ஷனு சவுத் ஆப்பிரிக்கா. இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஜப்பான்ல இருந்து என்ன விஷயம் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, சட்டத்தால் நிறுவப்பட்ட வழிமுறை. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லால வந்து ஒரு வார்த்தை இருக்கும், நோ பர்சன் கேன் பி டிப்ரைவ்ட் ஆஃப் their ரைட் டு லைஃப் அன்லெஸ் the procedure established by law. யாருமே கொல்லக்கூடாது, யாருமே யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு கொல்றது குற்றம் தானே. ஆனா பாத்தீங்கன்னா வந்து கோர்ட்ல வந்து தூக்கு தண்டனை கொடுத்தா அவனை வந்து கொலை பண்றாங்க கவர்மெண்ட். அப்ப அதுவும் கொலை தானே? இல்ல, ஆகாது. ஏன் ஆகாதுன்னா அந்த ப்ரொசீஜர் வந்து சட்டத்துல இருக்கு. ஒரு தப்பு செஞ்சான்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ வந்து அது வந்து லீகலா தான் ஆகும். இதுவும் ஒரு பெரிய கான்செப்ட். இது நம்ம ஃபியூச்சர்ல வேற கிளாஸஸ்ல பார்ப்போம். இந்த கிளாஸோட முக்கியமான விஷயமே நம்ம எந்தெந்த நாடு இருந்து எந்தெந்த ப்ரொவிஷன்ஸை வந்து கடன் வாங்கி, அதை கடன் கூட சொல்ல முடியாது, அப்சர்வ் பண்ணி இல்லைன்னா காப்பி பண்ணி கூட வச்சுக்கோங்களேன், வாங்கியிருக்கோம். பட் நம்ம அப்படியே அதை டூப்ளிகேட் பண்ணல, நமக்கு தேவையான மாதிரி அதை எடிட் பண்ணியிருக்கோம். ஹெட்டிங்ஸ்லாம் இதுதான், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேள்வி எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, சில ஒரே ஒரு நாடை கொடுத்து இல்லை 4 நாடுகளை கொடுத்துட்டு இந்த 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 இருக்க ப்ரொவிஷன் வந்து எந்த நாட்டுல இருந்து நம்ம வாங்கணும், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி நீங்க சூஸ் பண்ணுங்கன்னு வரலாம். இல்லைன்னா ஒரே ஒரு நாடை கொடுத்துட்டு கீழே வந்து 4 ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த 4 ப்ரொவிஷன்ல எந்த ப்ரொவிஷன் இந்த நாட்டுல இருந்து நம்ம வாங்கல, இல்லைன்னா வாங்கணும் 1 2 2 3 3 4 இப்படி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், படிங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆன் திஸ் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகும்போது உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம யூஎஸ்ல இருந்து வாங்கியிருக்கோம். பட் அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேற, நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் வேற. ஃபண்டமெண்டல் டியூட்டி நம்ம ரஷ்யால இருந்து வாங்கியிருக்கோம், ஓகேவா? ஆனா அவங்களோடது வேற, நம்மளோடது வேறங்கிறத நம்ம அதை அந்த கிளாஸ் எடுக்க போகும்போது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஸோ ஞாபகத்தை வச்சுக்கோங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல ஒரு பொட்டன்ஷியலான கொஸ்டின் இருந்து வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு, ஓகேவா? ஒரு கிளான்ஸ் போயிடுவோம். இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ்லயும் பிரிட்டிஷ்லயும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க இதெல்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ரஷ்யால இருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஜெர்மனிட்ட இருந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆஸ்திரேலியா இருந்து ட்ரேடு, கான்கரண்ட் லிஸ்ட், ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட், அயர்லாந்து டிபிஎஸ்பி, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே யூஎஸ் பிரிட்டிஷ் வந்து இதெல்லாம் இல்லைங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எலிமினேஷன் டெக்னிக்ல கூட இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். பட் என்னோட பரிந்துரை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணுங்க, பைஹார்ட் பண்ணுங்க, கண்டிப்பா தேவைப்படும். ஓகே, அடுத்த கிளாஸஸ்க்கு வெயிட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து கோல்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. ஸோ அப்பதான் ஒரு வீடியோ போடும்போது உங்க நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த வீடியோ நீங்க அன்னன்னைக்கு பார்த்து அதில் நோட்ஸ் எடுக்க முடியும். ஏதாவது குறைகளோ நிலைகளோ இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட போஸ்டல் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஆன்லைன்ல இருக்கு, நிறைய பேர் வாங்கி எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் நீங்களும் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டெஸ்ட் எழுதுங்க. இந்த டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 7 டெஸ்ட் ஜெனரல் ஸ்டடிஸ் 100 கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் 4 டெஸ்ட், எக்ஸ்க்ளூசிவா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம 2017 டிசம்பர்ல இருந்து கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து 4 டெஸ்ட் 200 கொஸ்டின், மார்க் டெஸ்ட் அப்படியே டிஎன்பிசி 200 கொஸ்டின் கனெக்ட் பண்ண பாருங்க 3 மணி நேரம். அதே மாதிரி 10 மாதிரி தேர்வு நம்மள்ட்ட இருக்கு, ஓகேவா? இதை வந்து நீங்க வந்து எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார போகும்போது கண்டிப்பா சொல்றேன், ஷியோர் ஷார்ட்டா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் ப்ராக்டிஸ் மேக்ஸ் a man perfect. நம்ம பசங்க எல்லாமே படிச்சிருவோம், நமக்கு நோட்ஸ் ஒன்று ஆன்லைன்ல ஃப்ரீயா கிடைக்குது, எல்லாமே படிச்சிருவோம். ஆனா எக்ஸாம் ஹால் சினரியோ வந்து டிஃபரெண்ட். இதை ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம் ஹாலில் போய் கோட்டை விட்டுருப்பாங்க. நிறைய பேர் நீங்க சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் வந்து ஒழுங்கா கடைசி அந்த 10 நிமிஷம் டென்ஷன் ஆகாம இருந்தேன்னா ஒழுங்கா பண்ணியிருப்பேன், நான் வந்து ஓஎம்ஆர் ஷீட்ல தப்பா மார்க் பண்ணிட்டேன், ஓஎம்ஆர் ஷீட் மார்க்கிங் தப்பா பண்ணிட்டேன், எனக்கு எக்ஸாம் ஹாலில் டென்ஷன் ஆயிடுச்சு, இது ஆனா நல்லா தான் நான் படிச்சுட்டு போயிருந்தேன், எனக்கு 1 மார்க்ல போயிருச்சு, எனக்கு 2 கொஸ்டின்ல தப்பாயிருச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ஏன் உங்களுக்கே நடந்திருக்கலாம். இதெல்லாம் எப்ப நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸாம் ஹால் சினரியோவை உங்களோட லைஃப்ல நீங்க ஏற்படுத்தி இருக்கணும். டெஸ்ட் வாங்கி டெஸ்ட் நீங்க நிறைய எழுதி போகணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி 3200+ கொஸ்டின்ஸ் இருக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ்ல, எல்லாமே எம்சிக்யூ.
ஸோ இதை உட்காந்து நீங்கள் சால்வ் பண்ண போகும்போது உங்களுக்கு அந்த டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் வந்து இந்த டெஸ்ட்டோட இன்னொரு டெஸ்ட்டாக தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 10 மார்க் டெஸ்ட் இருக்குது. காலையில் நீங்கள் அதே 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இதே சேம் டைமில் உட்காந்து எழுதி பாருங்களேன் படிச்சுட்டு உங்களுக்கு அந்த டெஸ்ட் இன்னொரு டெஸ்ட் மாதிரி தெரியும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஆப்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக 700 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் இருக்குது. அதே மாதிரி ஆப்ஸும் 700 கொஸ்டின்ஸ் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸும் ஆப்ஸ் மட்டுமே நமக்கு 100 கொஸ்டின் பக்கம் வந்துடும் குரூப் 1ல. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சான்ஸ் எடுக்காதீங்க, இதை யூஸ் பண்ணிக்கோங்க, எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.